இது சரி, இந்த ரெண்டு நம்ம சாப்பிட்லாம். அருமைடா அருமைடா, எவ்வளோ நெல்லிக்காய் கிடக்கு. நேற்று மழை பெஞ்சனால சகதியெலாம் போயிடுச்சு. இங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வாழை ஓட்டுறதுக்கு போகிறோம். அந்த வாழையை ஓட்டிட்டு வண்டியை கழட்ட வண்டி தான். வாங்க போகலாம். இதனால தான் வண்டியை வரப்புக்கிட்ட விடுறது, சகதியே படாமல் உள்ளே வந்துடலாம். பார்த்தீங்களா, காலைல சகதியே படலையா, சகதி படாமல் வந்துடலாம். வரப்பு ஓரமாக விட்டோம்னா வரப்பில் ஏறி பம்பரில் மிதித்து உள்ளே வந்துடலான்பா. வண்டியில் யாரோ ஏறி விளாண்டுருக்காங்க நண்பா. இந்த கண்ணாடியில் கோடு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் வந்தால் இங்கே இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கோடு போட்டிருக்கு. செருப்பு வேறு இங்கே கிடந்துச்சு, இந்த கேனு வேறு கீழே கிடந்துச்சு. அப்போ தான் வாட்ச் பண்ணி பார்த்தா யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதான் அங்கே சின்ன பிள்ளை தெரியுது. அங்கே ஒரு சின்ன பிள்ளை அண்ணா இருக்கா, அந்த பிள்ளை தான். ஐயோ, டவுசரோட சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பிள்ளை, அந்த பிள்ளை தான் வண்டியில் ஏறி விளாண்டுருக்கணும். இங்கே ஒரு கோடு போட்டிருக்கு. இங்கே ஒரு இதான் இங்கெல்லாம் கீச்சு வச்சிருக்கு, மண்ணெல்லாம் எடுத்துருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஆர்வம். வாங்க போகலாம் வண்டி எடுத்துட்டு. இந்த கரும்புக்குள்ளோடி தான் போக போகிறோம். அந்த ஐயா அப்படி கூட தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார். வந்த வழியே போக போகிறோம். காலையிலே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு நண்பா. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் பைக்கில் போனேன் நண்பா. டீசல் வாங்குறதுக்கு இல்லை, வேறு எதுக்கோ போனேன். தங்கச்சி பையனுக்கு இட்லி வாங்குறதுக்காண்டி போனேன். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ரோட்டில் இந்த ஓரமாக போகிறேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது நண்பா. இந்த ஓரமாக நம்ம எப்போவும் இந்த சைடு தான் போவோம். இந்த ஓரமாக நான் போகிறேன். இந்த சைடு ஒரு பஸ் வருது. பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு ஆள் ஃபேமிலி, அந்த ஆள் பைக்கில் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி இப்படி வராரு. நான் இங்கேருந்து பைக்கில் போகிறேன், பஸ் வருது. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒன்று அந்த சைடு டைரெக்டாக அங்கிட்டு போயிருக்கணும். அப்படியே கிராஸாக வராருன்பா நம்மளை பார்த்து. நான் என்ன பண்ணேன், ஒன்று அவர் மேலே விடணும், இல்லைன்னா அந்த பஸ் மேலே விடணும். நான் ரெண்டு பேருக்கும் இடையில போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ஆளுக்கு ஓடி பஸ்ஸுக்குள்ள ஓடி போய் அப்படியே அந்த வீல் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிங்க போவாங்களா, புள்ளிங்க அப்படியே ஃப்ரண்ட் வீல் மட்டும் போய் இந்த வீல் அப்படியே தூக்கிக்கிட்டு வைக்குமா, அந்த மாதிரி யூட்டன் போட்டு பெரிய சம்பவம் ஆயிருக்கும் கொஞ்சம்னா அன்றைக்கி. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த வண்டிக்காரங்க எல்லாருமே நிப்பாட்டிட்டாங்க நண்பா. நிப்பாட்டிட்டு நல்ல வேலைக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அந்த ஆளை பிடிச்சி சத்தம் போட்டாங்க. அவர் வாட்டி போயிட்டார். தம்பி நீ அவனை சும்மா விடாத, 4 கேள்வி நறுக்குன்னு கேளு அப்படின்ட்டு அவர் வாட்டி ஸ்கூலுக்குள்ளே போயிட்டார். நான் பைக்கை திருப்பிட்டு போனேன் பாருங்க. போய் வயசுலாம் எங்கள் அப்பா வயசு கூட இருக்கும். அதனால நல்லா பச்சையாக கட்டு விட்டேன் நண்பா. பச்சையானா அசிங்கமாக கட்டு விட்டேன். சோத திங்கையா ரெண்டு திங்கையால சோனா பனான்னு வண்டி ஓட்ட தெரிஞ்சா ஓட்டு, இல்லைன்னா ஓட்டாத. உங்களை மாதிரி ஆள் இருக்க போய் தான் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ செத்துருந்தா யாரில் பதில் சொல்கிறது அப்படி இப்படின்னு சரியான வசவன் நண்பா அந்த ஆளுக்கு. ஆமாம், அதாவது அவ்வளோ
நடந்திருக்கு. அந்த பின்னாடி இருக்க அந்த அக்காவும் பார்த்தாங்க. முஸ்லீமு படுதா போட்டிருந்தாங்க. அந்த அக்காவும் பின்னாடி பார்த்தாங்க நண்பா. பஸ்ஸு வர்றது, நான் பஸ்ஸுக்குள்ளே வரைக்கும் போயிட்டு வெளியே வந்தது எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துமே நின்று தம்பி சாரி தம்பி தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல, நின்று பார்த்துருக்கலாம். அவங்க வாட்டிக்கு தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ட்டு அவங்க வாட்டிக்கு போயிட்டாங்க நம்ம அவங்க வேலையை பார்த்து. கோவம் வந்துச்சுவாருங்க. போய் நறுக்க 4 கேள்வி கேட்டேன். ஆனால் கேட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. வயசுக்கு மூத்த ஆள் அப்படி பேசிட்டோமே, தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு ஒரு மனசில் கஷ்டமாக இருந்துச்சு. அதே சமயம் இனிமேல் இந்த ஆள் இந்த தப்பு பண்ண மாட்டார், ரோட்டில் எங்கே கிராஸ் பண்ணாலும் நம்ம ஏன் தான் வரும், அந்த மாதிரி கேள்வி கட்டு விட்டேன் நண்பா பச்சை பச்சையாக. இனிமேல் எங்கே அவர் பைக் எடுத்து ரோட்டை கிராஸ் பண்ணாலும் நம்ம ஏன் தான் வரும். அதனால் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சுங்களேன். தப்பை வந்து நம்ம உடனே தட்டி கேட்டுறணும். தட்டி கேட்கலன்னா தான் அவங்க மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. அந்த வகையில் கொஞ்சம் அந்த வயசுக்கு மூத்தவங்கள அப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இல்லை. இந்த வயசானவங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்களே, அதெல்லாம் போலீஸ் கேட்கவே மாட்டேங்காங்க. லைசன்ஸ் ஹெல்மெட் போடாததுக்கு ஃபைன் போடுவாங்க, ட்ரிபிள்ஸ் போனால் ஃபைன் போடுவாங்க. ஆனால் அப்படி போகிறவங்களாம் வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஃபைன் போடும்போது இந்த லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, வயசானவங்க வண்டியை ஓட்ட தெரியாமல் ரோட்டில் உள்ள ரூல்ஸே தெரியாதவங்களாம் வண்டி ஓட்டுறாங்க. அவங்கெல்லாம் இந்த போலீஸ் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கி, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கி, பாவம் பார்த்து விட்டுறது. இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரோம்னா, இதனால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கு. கொஞ்சம்னா ஒரு நூல் இடையில தான் நான் தப்பிச்சேன். ஒரு நூல் எடை பாருங்க, எவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு வருங்க. காட்டுறேன். இந்த மரத்தில் எவ்வளோ நெல்லிக்காய் கிடக்கு வருங்க. ஆஹா, அருமைடா. ஆனால் பிஞ்சு தான் இருக்கு. விளைஞ்சது இதுதான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. சரி, இந்த 2 நம்ம சாப்பிட்லாம். அருமைடா அருமைடா, எவ்வளோ நெல்லிக்காய் கிடக்கு. ஆஹா, இந்த மரத்தில் பிடுங்கினது வேண்டாம் நண்பா. இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம இதில் பிடுங்கி சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெல்லிக்காய் பார்த்தீங்களா அந்த மரத்தில். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இது எள்ளு போட்டிருக்காங்க. மூணு நெல்லிக்காய் அப்படிங்கிற இருக்கேன். பெட்டியில் போட்டுக்குவோம். பெட்டி ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. இந்த பையில் போட்டுக்கலாம். ஒன்றை சாப்பிட்டே போகலாம். நீ அப்படிலாட்ட எடிட் பண்ணி போட்டது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு தண்ணி பாயலை, வண்டியை விட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு நம்ம திவாவை கூப்பிட்டு வந்திருக்கோம். திவாவை கூப்பிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்திருக்கோம். தண்ணி பாஞ்சிருக்கும், போய் ஓட்ட போகிறோம். ஓட்டும் போது கண்டினியூ பண்ணுவோம். பூரா
உளுந்து கொளிக்கவா? போன வீடியோவில் அந்த வாழை ஓட்டும் போது வண்டி மாட்டினது பார்த்துருப்பீங்க. பெட்டு தட்டிக்கிருச்சு. இப்போ அதே வாழையை ஓட்டுறதுக்கு வந்திருக்கோம். ஓட்டலாமா தீவா? இன்றைக்கி போய் வாழையை ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தீவா தான் ஃபஸ்ட் வண்டி எடுக்க போகிறோம். எடுத்து அங்கே வரைக்கும் கொண்டு போக போகிறோம். ஓட்டுற இடத்து வரைக்கும். எடுத்துருவியா தீவா? எடுத்துருவியா? தீவா தான் வண்டி எடுத்து அங்கே ஓட்டுற இடத்து வரைக்கும் கொண்டு போக போகிறோம். எடுத்துடலாமா? ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தடவை கீரை பார்த்தாச்சுன்னா கரெக்டாக ஏன் வச்சுருக்கணுண்ணே? கீரை பார்த்து கரெக்டாக ஏன் வச்சுக்கணும். அடுத்து எப்போவுமே கீரை பார்க்கக்கூடாது. இப்போ வந்து வரேன் 2 கீரை பட்டியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ கீரு 2 கீரில் கிடக்கு. தான் எடுத்து போகிறான். திவா திவா அவனுக்கு பிரேக்கு மிதிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. பிரேக்கு மிதிச்சா தான் திரும்பும். நேராக மரத்துக்கு கொண்டு வரானா போய் சொல்லுவோம், பிரேக் மிதிக்கணும்னு சொல்லுவோம். ஆக்சிலரேட்டர் எடுத்து விடு. பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. ஆக்சிலரேட்டர் எடுத்து விடு சொல்லுவேன். ஆக்சிலரேட்டர் எடுத்து விடு. ஆக்சிலரேட்டர் எடுத்து விடு. இப்போ வந்து கேட்சலோட வந்து பிரேக் மிச்சான் திரும்போனே. ஆமாம், நீ திரும்பும் போது திரும்பல பார்த்தியா? அது மாதிரி அந்த சைடு பிரேக் மிதிக்கணும். ஆமாம், ஸ்டேரிங்கை திருப்பிட்டு இந்த சைடு திரும்பணும்னா இந்த பிரேக்கு, அந்த சைடு திரும்பணும்னா அந்த பிரேக்கு. சரியா? இப்போ இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடு உள்ள பிரேக்கு மிதிக்கணும். ஆமாம், உள்ள பிரேக்கு மிதிச்சு திருப்பி இதில் நேராக அங்கே அந்த வாழை வரைக்கும் கொண்டு போ. அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். 2 கீரு 2 கீர் போட்டுக்கோ. ரிவல்ஸ் போட்டிருக்க. ரைட் போட்டான். பிரேக் மிதி. பிரேக் மிதி. பிரேக்கு நேரம் ஆக்கிக்கோ. எடுத்தான் நண்பா. கொண்டு போறான். என்ன பின்னாடி வரான்? ஓ, அங்க தூர் இருக்கு. தெளிவா தான் இருக்கும். நேரா போட்டோம். நேரா போ. அவனுக்கு இது ஒரு ஜாலி. வண்டி எடுத்து பார்க்குறது அவனுக்கு ஒரு ஜாலி. போயிரு. இதுக்கப்புறம் அங்கிட்டு விளாண்டனா மண்ணு அழிரும். ஏய், நேரா போப்பா. பாருங்க, அடிக்காம பாருங்க வயல. ஏய் திவா, ஏய் அங்க போ, நேரா போ. இரு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ, கேட்ச் இல்லை, மண் அள்ளிரும். அதனால நீ இப்படி யூட்டன் போட்டு அங்க வாழைக்குள்ள கொண்டு போ. அங்கதான் தண்ணி பாஞ்சிருக்கு. ஆமா, அந்த வாழைக்குள்ள கொண்டு போ. அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். ஆமா, இதுல அப்படியே போய் இதுல பிரேக் அடிச்சு திரும்பி
இப்போ நீ வந்த வழியே அப்படியே நேரம் அங்கே வாழைக்கு போயிரு. ஆமாம், எதுலையும் மரத்தில் முட்டுச்சுன்னா கிளச்சை மிச்சிரு. சரியா? இதில் ஓட்டோன்னா கேட்சில் மண் அள்ளிடும். ஆமாம், இங்கிட்டு திரும்பினா இந்த பிறகு, அங்கிட்டு திரும்பினா அந்த பிறகு. மண் அழுது பார்த்தீங்களா? திருப்பு திருப்பு, பிரேக்கு மீதி மண் அழுது. நேரம் அங்கிட்டு வந்துரு, வெளியே வந்துரு. ஸ்ட்ரெயிட்டா பேரு சிவா. ஏய் சிவா, ஸ்ட்ரெயிட்டா போயிரு. பரவாயில்ல, சூப்பராக எடுத்துட்டேன். செகண்ட் அட்டம்ப்ட் பயங்கரமாக இருக்குண்ணே. இதுக்கு எடுத்து தண்ணி பாஞ்சிருக்கு நண்பா. இது நம்ம ஓட்ட போகிறோம். இதுக்கு எடுத்து தண்ணி பாஞ்சிருக்கு. வாழையை மட்டும் நச்சு போடணும். வாழையை மட்டும் இது மணிக்க ஓட்டி போட்டால் அவ்வளோதான். செமிச்சதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட்டர் வச்சு ஓட்டிக்கலாம். சரியா? வண்டி ஓட்டின அனுபவம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பரவாயில்ல, சூப்பராக எடுத்துட்டானே. சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டான்பா. ரைட்டு, போமா போட்டோம்.
Musuh talaga.
ஃபைனலாக 1 2 3 கன்று மணிக்கா கிழக்கு வரைக்கும் ஓட்டியாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் தண்ணி பாஞ்சிருக்கு இந்த தோப்பில். இது ஓட்டியாச்சு. இதில் அங்கே வரைக்கும் ஓட்டியாச்சு. நெல்லி மரம் வரைக்கும் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு தோப்பு இது ஃபுல்லாக இது மட்டும் வாழை விட சொல்லிட்டாங்க. இதில் வந்து தார் கிடக்கு. தார் கிடக்கனால இந்த வாழையெல்லாம் விட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஓட்டியாச்சு. அவ்வளோதான். கோழி பாருங்கள் இந்த செட்டில் எவ்வளோ நிற்கின்னு. நாட்டுக்கோழி சாவல் தான் அருமையாக இருக்குது. என்ன தீவா, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த இதுக்கு இதே மணிக்கு இன்னொரு சாவல் நிற்கி. சாவல்னா இதுதான் சேவல். சாவலா சேவலா? சேவல்ண்ணே. நம்ம ஊர் சைடு தான் சாவல் வாங்கினே. அந்த சாவலை தூக்கிட்டு ஓடிப்பாங்கண்ணே. ஆனால் சேவல் சேவல் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா. குஞ்சு நிறையா இருக்குது. வண்டி இருக்குது. நமக்கு தேங்காய் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. தண்ணி பாய்ச்சிற அண்ணே தேங்காய் எடுத்து கொண்டு போடா அப்படின்னு கொடுத்துருக்காரு. தேங்காய் வீட்டுக்கு கொண்டு போகிறோம். திவா வீட்டுக்கு 2 கொடுத்துருவோம். நம்ம வீட்டுக்கு என்ன திவா. இங்கே கிடக்க நாய்க்கு வந்து சாப்பாடு எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது வந்து ராஜாபாளையம் இன்னும் 2 நாய் காணோன்னே பயிற்சி. நாய்க்கு சாப்பாடு வந்து உள்ளே ஆக்கி வச்சுருக்காங்க. தெரியுமா திவா? தெரியுது. இந்த ஆக்கி வச்சுருக்காங்களா சாப்பாடு ஒரு டவ்வியில். நாய்க்கு சாப்பாடு ஆக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஹிந்திக்காரங்களுக்கு. ஹிந்திக்காரங்க இப்போ சாப்பாடு ஆக்கிறது வந்து வேறு யாரும் ஆக்கி வைக்காங்க. நாய்க்கு சாப்பாடு ஆக்கி வச்சுருக்காங்க. கோழிக்கு இறை செட்டை அருமையாக பராமரிக்காங்க. தலைவர் அன்றைக்கும் அடித்து முடிச்சுட்டு வாழையை அடின்னு அடித்து நொறுக்கி. ஆனால் இது மாதிரி வாழை வந்து நண்பா யாரும் ஓட்டாதீங்க. இது வந்து நம்ம வந்து சொந்த அடி மணிக்கு அதனால் ஓட்டி கொடுக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து நம்மகிட்ட ஒரு 5-6 வருஷம் நம்மகிட்ட இருந்துச்சு. இந்த ஓனர் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் இவங்க தம்பிக்கு, இந்த ஓனரோட தம்பிக்கு அந்த தோப்பு ஓட்டுறதுக்காண்டி நம்ம இங்கே வந்தோம். அப்படியே நம்ம ஓனர் வாழையை ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னார். காசுலாம் கொடுத்துருவாரு. காசு கொடுத்தாலுமே இதெல்லாம் நாங்கள் வந்து வேறு யாருன்னா ஓட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவோம். வண்டி வந்து ரொம்ப சங்கடப்படுதா, அதனால் வேறு யாராக இருந்தாலும் இதெல்லாம் அடிக்க முடியாதுன்னு சொல்லிடுவோம். நம்ம சொந்த அடி மணிக்குது. நம்ம பழைய ஓனர்னால அடித்து கொடுப்போம் அந்த வாழையை. இது மாதிரி யாராவது வாழைக்காடு நான் ஓட்டுறதை பார்த்துட்டு யாராவது ஓட்டி தர சொல்லி யாரும் ஓட்டிடாதீங்க. வண்டிக்கு வந்து ரொம்ப தேய்மானம் அதிகம். ஆக்சில் போல்ட் வந்து கட்டாயிரும். ஆக்சில் போல்ட்டு இந்த போல்ட் வந்து கட்டாகணும்பா. மேலே தூக்கி அடிக்கிறனால ஆக்சில் போல்ட்டு கட்டாகும். பட்டை ஏதாவது விட்டுரும் கேட்ச் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போல்ட்டு கிராக் ஆகும். டிஸ்கே கிராக் ஆயிரும். அதுக்கப்புறம் பேரிங் போகும். பேரிங்கு சப்பாய் சில்லு திடீர்னு பிடிங்கிரும். அதேமாதிரி வாழையில் ஏறி இறங்கும் போது இண்டு உருவும். இந்த இண்டு வந்து உருவிடும். அப்படி இப்படின்னு நிறையா வேலை வச்சுருந்தான்பா. அந்த மாதிரி வாழை ஓட்டினா நான் ஓட்டுறதை பார்த்து யாரும் ஓட்டாதீங்க வாழையை. வாழை ஓட்டலாம்னா இந்த மாதிரி கன்று வந்து ஓட்டலாம். இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருந்தால் ஓட்டலாம். இது வந்து இது மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வாழை மாதிரி தூர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தூராக இருக்குது. ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணால் தான் இதெல்லாம் சரி வரும். அதனால் இது மாதிரி வாழையெல்லாம் ஓட்டாதீங்க. ஓகே திவா, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே நண்பா, வீடியோவோட முடிச்சுக்கலாம். திவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.